அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி NIS யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் சயின்ஸுக்காக தினமும் முக்கியமான 30 கேள்விகள் பார்த்து வரோம். இன்று 24ஆம் நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளை உங்கள் சயின்ஸ் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. எது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கிறது? ஆன்சர் சரிதான். ஸ்க்ளீரா என்பதுதான் உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கிறது. சுவாசம் என்பது எதற்கு எடுத்துக்காட்டு? ஆப்ஷன்ல பாருங்க. சுவாசம் என்பது தன்னிச்சையற்ற இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகும். பொறுத்துக. கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ், புரதம். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ், அடுத்த ஒன்று புரதம் கார்பன் டை ஆக்சைடு, நீர், வெப்பம். சரி, கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸ், குளுக்கோஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு, நீர், வெப்பம். புரதம்ங்கிறது அமினோ அமிலம். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல் என்பது என்னவென அழைக்கப்படுகிறது? உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல் என்பது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ் அல்லது தன்னிலை காத்தல் என அழைக்கப்படுகிறது. மண்புழுவானது தரையை பற்றி கொள்ள காரணமாக இருப்பது என்ன? மண்புழுவானது தரையை பற்றி கொள்ள காரணமாக இருப்பது ஆப்ஷன்ல சீட்டா என்ற நீச்சியாகும். காற்றில்லா அல்லது ஆக்சிஜனற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து எதை கொடுக்கிறது? காற்றில்லா அல்லது ஆக்சிஜனற்ற சூழலில் ஆன்சர் லாக்டிக் அமிலம் என்பது. சிறப்பு வாய்ந்த செல்களாகும். அவை உடலின் எந்த செல்லாகவும் மாற இயலும். எந்த செல் என்பது சிறப்பு வாய்ந்த செல்களாகும். அவை உடலின் எந்த செல்லாக மாற முடியும்னு பார்த்தீங்கன்னா மூல செல்கள் என்பது சரியான ஒன்று. பறவைகளில் தீவிரமான பறத்தல் செயல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பறவைகளில் தீவிரமான பறத்தல் செயல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னங்கால்கள். இது எவ்வாறுன்னு வராது. பறவைகளில் தீவிரமான பறத்தல் எதன் மூலம் நடைபெறுகிறதுனா பின்னங்கால்கள் என்பது சரியான ஒன்று. வாயு பரிமாற்றமானது நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் நடைபெறும் நிகழ்விற்கு என்ன பெயர்? வாயு பரிமாற்றமானது நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் நடைபெறும் நிகழ்விற்கு சுவாசம் என்று பெயர். பறவைகளில் எவை நகங்களாக மாறியுள்ளன? பறவைகளில் எவை வந்து நகங்களாக மாறியுள்ளன? இந்த அப்படியே கொஸ்டினே மாறி இருக்கு. பறவைகளில் தீவிரமான பறத்தல் செயல் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னவா வரும்? கீழ் நோக்கிய அசைவு. இந்த இது அப்படி மாறி இருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ல பறவைகளில் எவை நகங்களாக மாறியுள்ளன அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னங்கால்கள் தான் நகங்களாக மாறியுள்ளன. சாரி, இது ரெண்டு அப்படியே கொஸ்டின் மாறிடுச்சு. சவ்வூடு பரவலின் மூலம் கரைப்பானின் இடப்பெயர்ச்சி எவ்வாறு இருக்கும்? சவ்வூடு பரவலின் மூலம் கரைப்பானின் இடப்பெயர்ச்சி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா செறிவு மிக்க கரைசலில் இருந்து செறிவு குறைவான கரைசலுக்கு செல்லும் என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ. பாம்பு நகரும் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாம்பு நகரும் இயக்கம் பார்த்தீங்கன்னா சறுக்கு இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. சைட்டோபிளாசத்தை விட குறைந்த கரைபொருள் செறிவு அதிக நீர் செறிவும் உள்ள எந்த கரைசலில் இரத்த சிவப்பணுக்கள் உள்ளன? சைட்டோபிளாசத்தை விட குறைந்த கரைபொருள் செறிவு அதிக நீர் செறிவும் உள்ள எந்த கரைசலில் இரத்த சிவப்பணுக்கள் உள்ளனன்னு பார்த்தீங்கன்னா குறை செறிவு கரைசல் என்பது சரியான விடை. மீன்கள் நீந்தும் போது தன் திசையை மாற்ற பயன்படுத்தும் வால் துடிப்பின் பெயர் என்ன? மீன்கள் நீந்தும் போது தன் திசையை மாற்ற பயன்படுத்தும் வால் துடிப்பின் பெயர் காடல் என்பதாகும். உயிரினங்களின் கட்டுமான கற்கள் எது?
உயிரினங்களின் கட்டுமான கற்களாக உள்ளது செல்களாகும். சிறுத்தை மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது? சிறுத்தை மணிக்கு பார்த்திங்கன்னா 76 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியதாகும். மனித கண்களால் எத்தனை நிறங்களை வேறுபடுத்தி பார்க்க இயலும்? மனித கண்களால் பார்த்திங்கன்னா 10 மில்லியன் முதல் 12 மில்லியன் வரை நிறங்களை வேறுபடுத்தி பார்க்க இயலும். கோழிக்கால்கள் மூலம் நடைபெறும் இயக்கம் என்ன இயக்கம்? கோழிக்கால்கள் மூலம் நடைபெறும் இயக்கம் பார்த்திங்கன்னா அமீபாய்டு இயக்கமாகும். விழி வெண்படலம் என்பது என்ன? விழி வெண்படலம் என்பது கார்னியா ஆகும். மண்டையோட்டின் எலும்புகளுக்கு இடையிலான கட்டமைப்புகள் எதற்கு எடுத்துக்காட்டு? மண்டையோட்டின் எலும்புகளுக்கு இடையிலான கட்டமைப்புகள் எதற்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிலையான மூட்டிற்கு எடுத்துக்காட்டாகும். மூலக்கூறுகள் அதிக செறிவுடைய பகுதியிலிருந்து குறைந்த செறிவுடைய பகுதிக்கு தானாகவே இடம்பெயர்வதற்கு பெயர் என்ன? மூலக்கூறுகள் அதிக செறிவுடைய பகுதியிலிருந்து குறைந்த செறிவுடைய பகுதிக்கு தானாகவே இடம்பெயர்வது பரவல் என அழைக்கப்படுகிறது. இரண்டு எலும்புகளுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்தும் குழிகளில் திரவத்தால் நிரம்பிய மூட்டு எது? இரண்டு எலும்புகளுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்தும் குழிகளில் திரவத்தால் நிரம்பிய மூட்டு சினோவியல் மூட்டாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. குளுக்கோஸ், அமினோ அமிலம், கொழுப்பு அமிலம். ஆப்ஷனில் பாருங்கள். குளுக்கோஸ் கிளைக்கோஜன் மற்றும் பிற சர்க்கரைகள். அமினோ அமிலம் நொதிகள், ஹார்மோன்கள் மற்றும் புரதங்கள். கொழுப்பு அமிலம் கொழுப்பு மற்றும் பிற ஸ்டிராய்டுகள். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. உடலின் உட்புற சூழலை நிலையாக பராமரிக்கும் நிகழ்ச்சிக்கு பெயர் என்ன? உடலின் உட்புற சூழலை நிலையாக பராமரிக்கும் நிகழ்ச்சி தன்னிலை காத்தல் என்று அழைக்கப்படுகிறது. மூட்டு வீக்கம் ஏற்பட காரணமானது எது? மூட்டு வீக்கம் ஏற்பட காரணம் யூரிக் அமில படிகங்களாகும். ரொட்டி தயாரிக்கும் போது கோதுமை மாவில் ஈஸ்ட் சேர்க்கப்படுவதால் என்ன வெளியிடப்படுகிறது? ரொட்டி தயாரிக்கும் போது கோதுமை மாவில் ஈஸ்ட் சேர்க்கப்படுவதால் கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியிடப்படுகிறது. எண்டோஸ்கெலிட்டின் என்பது என்ன? எண்டோஸ்கெலிட்டின் என்பது மனித உடலுக்குள் காணப்படும் எலும்புக்கூடு தான் எண்டோஸ்கெலிட்டின் என்று அழைக்கப்படுகிறது. உடலின் நீர் சமநிலையை ஒழுங்குபடுத்தி அதன் தன்னிலை காத்தலை பராமரிக்கும் செயலே என்னவென அழைக்கப்படுகிறது? உடலின் நீர் சமநிலையை ஒழுங்குபடுத்தி அதன் தன்னிலை காத்தலை பராமரிக்கும் செயல் ஊடுர் பரவல் ஒழுங்குபாடு என்று அழைக்கப்படுகிறது. பொறுத்துக. ஸ்க்ளிரா, கார்னியா, ஐரிஸ், அக்வஸ் திரவம், விட்ரியஸ் திரவம். அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். ஸ்க்ளிரா இப்போ தான் பார்த்தோம், விழி வெளிப்படலம். கார்னியா விழி வெண்படலம். ஐரிஸ் கருவிழி. அக்வஸ் திரவம் முன் கண்ணறை திரவம். அடுத்தது விட்ரியல் திரவம் பின் கண்ணறை திரவம். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இதில் அந்த 2 கேள்விகள் அப்படி மாற்றி இது பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.